அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 13, 2025. இன்று ஆருத்ரா தரிசனம், போகி பண்டிகை, பௌர்ணமி, கிரிவலம், இது மூன்றும் கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. நட்சத்திரம் இன்று காலை 11:23 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திதி இன்று காலை 5:20 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அனுசம், கேட்டை. சந்திராச ராசி விருச்சிகம். கருத்தில் கொள்ளணும். நல்ல நேரம் காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. ராவு காலம் காலை 7:30 to 9 மணி. யமகண்டம் காலை 10:30 to 12. குளிகை மதியம் 1:30 to 3 மணி. சூலம் இன்று கிழக்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்த மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராஷ்டம் அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று சுமாராக தான் இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தாமதம் ஏற்படைய நாளாகவும் மன உளைச்சல் ஏற்புடைய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனால மேச ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக செலவழிச்சாதான் இந்த நாள் மிகவும் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிட்டே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. அதே போல் அலுவலகத்திலோ சக ஊழியர்கிட்ட மன கஷ்டங்கள், மன விரோதங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையோ உங்களுக்கு பகைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு மேச ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக செலவழிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமைய. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷவ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாளாகவும், மன சோர்வு ஏற்படுகிற நாளாகவும், உடலில் போதைகள் ஏற்படுகிற நாளாகவும் தான் இந்த நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள மிகவும் அமைதியாகவும் உணவு கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். இன்று ஒரு சுபமான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கிட்டேயோ ஒற்றுமை அதிகமாக இருக்கும், நெருக்கம் அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்திலேயோ சக ஊழியர்களுடைய உங்களுக்கு நெருக்கங்களும் ஒற்றுமையும் அதிகமாக கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையோ பரிசும் பாராட்டுகளும் பெறுவீங்க. இன்று முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரர்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. மிகவும் சிறப்பு. நீங்கள் வெற்றி பெறலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு மன அமைதியும், மன நிம்மதியும், மன திருப்தியும் ஏற்பக்கூடிய நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மிகவும் சிறப்பு. நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரம் நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிட்டேயோ ஒற்றுமைக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலோ சக ஊழியர்களுடைய ஒற்றுமைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. மேலதிகாரிகிட்டேயோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்தாலும் யாரையாச்சும் சார்ந்து தான் அந்த வேலையை செய்தாகணும். கருத்தில் கொள்ளுங்க. நாள் சுமாராக இருக்கிறதுனால உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் இயக்கக்குள்ள அதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மற்றவங்களுடைய உதவியை தேட வேண்டிய முறை உங்களுக்கு ஏற்படும். அதனால் கருத்தில் கொண்டு இந்த நாளை மிக விழிப்புணர்வோட கவனத்துடன் செயல்படுங்க. அதே போல் கணவன் மனைவியும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளிடத்திலோ மன கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலேயோ சக ஊழியர்கிட்ட விரோத போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையோ கவனம் தேவை. கவனமாக இருந்தால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்ற முடியும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிகவும் சிறப்பு. இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக நாளாக மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த நாள் நன்மையுடைய நாளாக உங்களுக்கு அமையும்.
உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்கிட்டே அன்புக்கு குறை இருக்காது. அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்டையோ மேலதிகாரிகிட்டையோ உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு சிறப்பு மேன்மடையக்கூடிய நாளாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அவங்க இந்த நாளில் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அந்த நிலைப்பாட்டை இந்த நாளில் கடைபிடித்தாங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தன்னால் தேடி வரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவியிடம் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்ட பெறுவீர்கள். துளாராசியை பொறுத்து மட்டும் உங்களுக்கு நாள் சிறப்பு. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் தான். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்புகள், நீங்கள் வாயை திறந்தாவே பிரச்சனைகள் தான் போய் முடியும். இன்று நாள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வெறும் அமைதியாக இருந்துட்டீங்கன்னாவே இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராசனம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை இயக்கக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டி கண்டிஷனாக இருக்குதா பார்த்து தான் எடுக்கணும். வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா, இதெல்லாம் பார்த்து தான் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வண்டியை இயக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிட்டையோ பிரச்சனை வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலோ சக ஊழியர்கள் மோதல் போக்கு கையாளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே அதிகாரிகிட்டையோ உங்களுக்கு பகை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக கையாண்டாதான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் மிகவும் சிறப்பு. இந்த சிறு தொழில் செய்பவர்களுக்கு அவங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும். அதாவது சிறு தொழில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, அதுபோல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், சொந்தமாக மெடிக்கல் ஷாப் ஹோட்டல் வச்சுருவங்களுக்கும், சொந்தமாக நிறுவனம் வச்சுருவங்களுக்கும் இன்று வருவாய் இரட்டிப்பாக கிடைக்கும். அருமையான நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிட்டையோ ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகள்கிட்டையோ பாசம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகிட்டையும் பரிசும் பாராட்டி பெறுவீர்கள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமை. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாகுது. சுகமான நாள். தொட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு சுகம் ஏற்படும் நாளாகவும் நீங்கள் ஒரு சுகமான உணர்வை ஏற்படும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது. உங்களுக்கு பொன்னான நாள். இனிமேட்டு மகர ராசிக்காரர்களுக்கு வர நாளனா ஒன்று பொன்னான நாளாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 வருஷம் பட்ட பாடுகள் இன்னும் 3 மாதம் முடியறதுனால அவங்களுக்கு இப்பத்திலிருந்தே நல்லதுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சித்தாலும் இல்லை ஒரு நல்லது செய்யறதுக்கு ஆசைப்பட்டாலும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு சுபமான நாள் அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம், இப்போ காது குத்துறதுன்னு நினைக்கிற வச்சுங்க, காது குத்துறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தலாம். மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பாராட்டு பரிசுலாம் பெறுவாங்க. கணவன் மனைவிடையோ ஒற்றுமை அதிகமாக இருக்கும். நெருக்கம் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் ஒற்றுமைக்கும் ஒத்துழைப்புக்கும் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்டையும் பரிசும் பாராட்டு பெறுவீர்கள். மிகவும் சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு அருமையாகுது. இன்பமயமான நாள். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் ஒரு எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றியை பெற்று லாபமும் பெற்று ஒரு சுகமான ஒரு உணர்வையும் இன்பமான ஒரு அனுபவத்தையும் நீ உங்களுக்கு இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமையாகுது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலோ சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் மரியாதை கொடுப்பாங்க. மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டி பெறுங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த ராசியை பொறுத்த மட்டும் ராசியின் அடிப்படையில் பொருந்தும். நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். தசாபத்தி அடிப்படையிலும் மாறுபடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். நீங்கள் சந்திராசனம் இருக்கிறவங்க அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக செலவழிக்கணும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.